ஒரு ஜூஸ் டீச்சர் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை அழகாக வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தார். நான் கேட்டு மெய் மறந்து போனேன். இப்படியெல்லாம் நல்ல ஹியூமன் பீயிங்ஸ் இந்த சொசைட்டியில் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அதை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு பழைய மாணவர் ஒருவர் தன்னுடைய டீச்சரை ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு இந்த டீச்சர் பார்த்தோன்னே ரொம்ப அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. சார், என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யூ ஹவ் மேட் அன் இம்பேக்ட், அ கிரேட் இம்பேக்ட் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணது நிமித்தம் நான் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு எஜுகேட்டராக இருக்கிறேன். இனி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த சார் சொன்னாரா, நீ யாருன்னே எனக்கு தெரியலையப்பா அப்படின்னாரா. சரி இருங்க, நடந்த ஒரு காரியத்தை சொல்லுவேன். நம்முடைய கிளாஸ் ரூமில் ஒரு காரியம் நடந்தது, அதை சொன்னேன்னா நீங்கள் என்னை நிச்சயமாக ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஒரு முறை என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிளாஸ் ரூமில் ஒரு நல்ல வாட்ச் ஒன்று கட்டிட்டு வந்திருந்தான். அந்த வாட்சை பார்த்த உடனே அந்த வாட்சின் மீது எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. எங்கள் வீட்டில் அந்த வாட்ச் வாங்குகிற அளவுக்கு அவ்வளோ பணம் இல்லை. நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? இன்டர்வல் பீரியடில் அந்த தம்பி வாட்சை கழட்டி வச்சுட்டு போனப்போ, என் ஃப்ரெண்டு கழட்டி வச்சுட்டு போனப்போ அந்த வாட்சை எடுத்து திருடி என் பைக்கில் வச்சுக்கிட்டேன். அவன் வந்த உடனே முதல்ல டெஸ்கில் அவன் தேடினது வாட்ச் எங்கன்னு தான் தேடினான். நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். நான் நினச்சேன் நிச்சயமாக அவமானப்பட்டு போயிடுவோம், சார் கேட்பார், பிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி போயிருந்தேன். நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை கேட்டீங்க, எனக்கு சொல்கிறதுக்கு துணிவு இல்லை, தைரியம் இல்லை. அப்படியே கூனி குறுகி உட்காந்துருந்தேன். கடைசியாக எங்கள் எல்லாரையும் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் வர சொன்னீங்க. வரிசையாக நிப்பாட்டினீங்க, 1 by 1 நிப்பாட்டி சொன்னீங்க, இப்போ நான் எல்லாருடைய பையிலையும் ட்ரெஸ்ஸில் நான் தேட போகிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், எல்லாரும் கண்ணை நல்லா டைட்டாக மூடிக்கிறேன். அப்புறம் நான் என்ன செய்வேன், 1 by 1 நான் செக் பண்ணி யார் பையில் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஞாபகம் இருக்குதா சார் உங்களுக்கு இப்போது அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னா. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக செக் பண்ணிட்டு வரும்போது என் பையிலேருந்து வாட்ச் எடுத்துட்டீங்க சார். நான் ரொம்ப நடுங்கிட்டேன் சார், ரொம்ப பயந்து போயிட்டேன். காரணம், நிச்சயமாக அவமானப்பட்டு போயிடுவேன்னு தெரியும், கிளாஸ் ரூமில் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கி நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்களே, யார்கிட்டையுமே என் பேரை சொல்ல ஞாபகம் இருக்குதா அப்படின்னு. இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன சார் உங்களுக்கு புரியலையா அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாரா, எல்லாரையும் கண்ணை மூடிட்டு ஒவ்வொருத்தர் பாக்கெட்லையா போய் நான் செக் பண்ணி அந்த வாட்சை எடுத்தப்போ நானும் கண்ணை மூடிட்டு தான் எடுத்தேன் அப்படின்னா. இன்னைக்கு நான் ஒரு டீச்சராக இருப்பதற்கான ஒரு காரணம், அன்னைக்கு மன்னிப்பை அனுபவித்து என்னுடைய குற்றங்கள் மறைக்கப்பட்டது நிமித்தம் என் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்தேன். இப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் ஒரு பாடத்தை என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்ததுனால என் வாழ்க்கையில் நான் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கணும்னா நான் டீச்சராக தான் இருப்பேன்னு நினச்சேன் சார் அப்படின்னா. இதை நான் கேட்ட உடனே வேதத்தில் எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் வசனம் 12 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பகை என்ன செய்யுமா? விரோதங்களை எழுப்பும். அன்போ என்ன செய்யும்? சகல பாவங்களையும் மூடும். சில டிரான்ஸ்லேஷன்ஸில் போட்டிருக்குது, எல்லா தவறுகளையும் மறைத்து அது இருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனே ஒரு நபர், ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட் செஞ்ச ஒரு குறையை, ஒரு தவறை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஃபால்ட்டை வெளியில் கொண்டு வந்து பப்ளிக்கை அவமானப்படுத்த மனதில்லாமல் ஒரு மனுஷனே தன்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டை பாதுகாப்பாரே. ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளும் எத்தனையோ முறை நம்மளை பாதுகாத்திருக்கிறார். கையில் ஒரு தலையிலையா சொல்லுவோம். நாம் செய்த தவறுகளை ஒரு முறை கூட ஒருத்தர்ட்டையும் சொன்னதில்லைங்க. அதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியில் ஒரு குவாலிட்டி என்னன்னு தெரியுமா? எத்தனையோ முறை விழுந்திருக்கிறோம், நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். அத்தனை முறை விழுந்தாலும் கூட நம்மளை தூக்கி விட்டாரே ஒழிய மற்றவங்ககிட்ட போய் நம்மளை கேவலப்படுத்தலையே. கைகளை ஒருத்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு முறை கூட எங்களை என்ன செய்யலை, எங்களை அவமானப்படுத்தலையே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவோ பெரிய பாக்கியம். இந்த ஆண்டவர், நாம் ஆராதிக்கக்கூடிய இந்த ஆண்டவர், அவர் மிகவும் நல்ல தேவன்.
நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய குறைகளை மறைத்து நம்மை நிலைநிறுத்தக்கூடிய தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளை ஸ்திரப்படுத்தக்கூடிய தேவன், தடுமாறி இருக்கக்கூடிய மனுக்குலத்தை சரியாய் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே சரியான இடத்திற்கு தான் அந்த காலவெளியில் வந்திருக்கிறீங்க. இந்த காலவெளியில் தெய்வீக அன்பை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன். இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் சர்மன், இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கத்தின் இந்த குறிக்கோள், முக்கியமான குறிக்கோள், பிரசங்கத்தின் குறிக்கோள் என்னன்னா, தெய்வீக அன்பை நாம் ருசித்து அனுபவித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். அதுதான் இன்னைக்கு காலையில் பிரசங்கம். என்ஜாய் த லவ் ஆஃப் காட் அண்ட் எக்ஸ்பிரஸ் த லவ் ஆஃப் காட் இன் காட்லி வே. தெய்வீக முறையில் இந்த அன்பை என்ன செய்யணும்? பலருக்கும் பல சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தணும். இன்னைக்கு அநேக உறவுகளில் பிரச்சனை இருக்குது, அநேக குடும்பங்களில் தகராறுகள், பிரச்சனைகள் இருக்குது. நீ பெருசா, நான் பெருசா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு பல விதங்களில் பல போராட்டங்களுக்குள்ள இருக்குது. ஆண்டவர் இந்த உலகத்தில் திருமணத்தை உண்டு பண்ணதற்கான நோக்கமே ஆசீர்வாதமாக இருக்க, பெருகுவதற்காக, ஆளுகை செய்வதற்காகத்தான் கர்த்தர் திருமணம் என்கிற ஒரு நல்ல காரியத்தை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு இந்த திருமணம் குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் இந்த அன்பை அனுபவிக்காதது நிமித்தம், மறுபடியும் சொல்லுகிறேன், தெய்வீக அன்பினால நீங்க நல்லா நிரப்பப்பட்டது நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா மற்றவங்களை நேசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில், என் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களில், புதிய ஏற்பாட்டில் ராஜரீக பிரமாணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யணும்? நீ முழு மனதோடு, முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு என்ன செய்யணுமா? ஃபர்ஸ்ட் யூ லவ் ஹிம், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அப்படி நீ நேசிக்கும் பொழுது, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை நீ அப்படி அவ்வளவு நல்ல ஃப்ரீயாக நீ நேசிச்சேன்னா மற்றவங்களோடு இருக்கக்கூடிய உறவுல உனக்கு தகராறு இருக்காது. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அதைத்தான் சொல்லுவார், உன்னை போல என்ன செய்யணுமா? மற்றவர்களையும் நேசிக்கணுன்றார். ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நம்பர் 1, வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? உங்களுடைய ஃபோக்கஸ் இந்த காலை வேளையில் எதில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறீங்க? வாலிபர்கள், அவங்களே அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்குது. பாருங்கள், இந்த நாட்களில் அவங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னா, பிடிக்காத நபர்களுடைய தவறுகளையோ குறைகளையோ காரியங்களையோ எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் கொண்டு வந்து அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. நோ, தட் இஸ் நன் ஆஃப் யுவர் டியூட்டி. நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்முடைய கடமையும் கிடையாது. ஸ்தோத்திரம். இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை நேசிச்சா அந்த ஃபால்ட்லாம் ஒரு பெரிய ஃபால்ட்டாகவே தெரியாது. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய கவனம், உங்களுடைய ஃபோக்கஸ் சரியாக இருந்தால் நீங்கள் ஒரு ஃபால்ட் ஃபைண்டராக இருக்க மாட்டீங்க, மாறாக நேசிக்கிறவங்களாக இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தவறான முன்மாதிரிகளை பின்பற்றி இன்னைக்கு வாலிப சமுதாயம் அவங்களுக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்மை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு ரொம்ப என்ன செய்கிறாங்கன்னா, பல காரியங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள் சொல்லிட்டு நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அந்த பேழையில் மொத்தம் 8 பேரை தான் கர்த்தர் என்ன செய்தார்? தகுதி உள்ளதாக பார்த்து உள்ள அலோ பண்ணுறார். அவங்க 3 பேர், 8 பேருக்கு தான் வீசா கிடைச்சது. 8 பேரும் பேழைக்குள்ளே இருந்து எல்லாம் முடிச்சுட்டு, ஜலப்பிரளயம் எல்லாம் முடிந்த பிற்பாடு அரராத் மலையில் போய் பேழை நிற்கிறது. இறங்கி எல்லாரும் கீழே வர்றாங்க. அங்கே போடப்பட்டிருக்கும், ஆதியா 9:20 போடப்பட்டிருக்கும், நோவா பயிரிடுகிறவனாகி அப்படின்ற வார்த்தை வரும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய தொழில் மாறுகிறது. அக்ரிகல்ச்சர் தொழிலுக்கு வரார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இதுவரைக்கும் மரைன் என்ஜினியராக இருந்தார், ஃபேமிலி பில்டராக இருந்தார், நல்ல ஒரு மாடல் ஃபாதராக இருந்தார், வெரி குட் எக்ஸாம்பிளாக இருந்தார், ப்ரீச்சராக இருந்தார், இதெல்லாம் செஞ்சார். ஆனால் முதல் முறை அவர் பயிரிடுகிற ஒரு தொழிலை செய்கிறார். அப்படி திராட்சை தோட்டத்தை பயிரிடும் பொழுது இந்த மழையின் நிமித்தமாக, வெள்ளங்கள் ஏற்பட்டது நிமித்தமாக அந்த பூமியிலே பல சீதோஷ்ண நிலைகள் மாறி நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. அவருக்கு தெரியாது. ஆகவே இவர் அதில் சேமித்து வச்ச நல்ல அந்த ஜூஸை குடிக்கிறார். குடிக்கும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்பட்டது நிமித்தம் தன்னுடைய நிலை குலைந்து அவர் படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரமும் விலகி இருக்கிறதை அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் இளைய குமாரனாகிய காம் என்று சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் எப்படி எழுதியிருக்கிறார்னா, 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கானானுக்கு தகப்பனாகிய
காம் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போது நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம செய்யக்கூடிய நன்மையான காரியமோ தீமையான காரியமோ அது என்ன செய்யுதுன்னா சந்ததி வரைக்கும் போகிறத என்ன செய்ய முடியுது, அங்கே பார்க்க முடிகிறது. ஒருவேளை இது பழைய ஏற்பாடுன்னு நீங்கள் சொல்லலாம். வாட் எவர் இட் மேபி, இட் இஸ் அஃபெக்டிங் த ஃபேமிலி லைன் என்கிறதை நான் புரிந்து கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கானானுக்கு தகப்பனாகிய காம் உள்ளே வந்து தகப்பனை பார்த்த உடனே இவர் செய்தது நம்முடைய பார்வையில் ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். இன்றைக்கி சமுதாயத்தில் இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். நான் உங்களுக்கு விளக்கிட்டு சொல்லுகிறேன். வெளியில் போய் 22வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும் ஆதியாம் 9:22 வெளியில் போய் தன் சகோதரர்கள் 2 பேரும் ஷேம் அண்ட் ஜாஃபெத் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர்ட்டையும் போய் என்ன செய்கிறான்னா, டே உள்ளே போய் பாருங்கடா, அப்பா எப்படி இருக்கிறான்னு பாருங்கடான்னு சொல்லிட்டு அதை சொன்னான். இது என்ன நடந்ததுன்னு நான் அதை நல்லா வாசித்து புரிந்து கொண்டேன் என்றால், தகப்பனை பாதிக்கிற அளவுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. எந்த அளவுக்கு பாதிச்சிருச்சுன்னா, அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தகப்பனை பாதிக்கிற அளவுக்கு இந்த காரியத்தை செய்தது நிமித்தம் அங்கே நோவா சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் நீ அடிமையாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் ஷேமும் யாப்பேத்தும் 2 பேரும் தங்களுடைய தகப்பனை பார்க்காம கூட முகத்தை அப்படி திருப்பிட்டு இப்படி ரிவர்ஸில் போய் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறாங்க. 2 பேருக்கும் ஒன் மைண்ட் இருக்குது பாருங்கள். என்ன மைண்ட் இருக்குன்னா, வி ஷுட் சப்போர்ட் அவர் ஃபேமிலி அண்ட் அவர் ஃபாதர். கையில் தலையிலையா சொல்லுவோம். நம்முடைய தகப்பனை இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்னா தோள் கொடுத்து தாங்கி நிற்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்முடைய தகப்பனை தோள் கொடுத்து தாங்கி நிற்கணும். நம்முடைய ஃபேமிலியோட நீடை அறிஞ்சு அவங்க ரொம்ப அழகாக நினச்சிறாங்க. அந்த காரியத்தை செஞ்ச உடனே நோவா அந்த 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், யாப்பேத்தின் எல்லைகள் என்ன செய்யுமா, விருத்தி அடையும் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யாப்பேத்தின் எல்லைகள் என்ன செய்யுமா, விருத்தி அடையும். சேமுடைய கூடாரங்களில் சேமும் யாப்பேத்தும் ஒன்று போல இணைந்து ஒரு மனதோடு ஐக்கியப்பட்டு ஒரே போல ஒரு டென்ட் கீழே இருப்பாங்கன்னு சொல்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், முழு உலகத்திலே 3 பேர் தானே இருக்கிறாங்க, மொத்தமே 8 பேர் தானே இருக்கிறாங்க, அவங்க என்னத்துக்கு விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, அப்போ தான் ஆவியானவர் சொல்கிறார், இந்த ப்ராமிஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க சந்ததிக்கு உரித்தது. அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். நோவா அன்னைக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம், அந்த ப்ராமிஸ் வந்து யாப்பேத் என்கிற பர்சனல் மேனுக்கு மட்டும் இல்லையா, அந்த சந்ததிக்கே உரியதுனால தான் சொல்கிறார். அந்த யாப்பேத்தினுடைய சந்ததியினுடைய எல்லைகள் என்ன செய்யுமா, விரிவடைந்து 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 பெருகி பெருகி இருக்கும். ஷேமும் யாப்பேத்தும் 2 பேரும் ஒன்று போல ஐக்கியப்பட்டு ஒரே இடத்துல குடியிருப்பாங்கன்னு சொல்லி அது சொல்கிறேன். ஆகவே வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ் டுடே? ஒரே குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒருவனுக்கு பாருங்க எதிர்மறையான எண்ணங்கள் வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஃபால்ட்டை என்ன செய்யறான், எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் வந்து அதை சொல்லி அதை ஒரு பெரிய ஆளாக காமிக்கணும்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த மற்ற 2 பேரும் அன்பு அவர்களுக்குள் இருந்தது நிமித்தம், தகப்பன் மீது அன்பு இருந்தது நிமித்தம், வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல அன்பு என்ன செய்யும், திரளான பாவங்களை மூடும். கையில் தலையிலையா சொல்லுவோம். அன்பு என்ன செய்யுமா, திரளான பாவங்களை மூடும். ஆகவே இந்த காலவெளியில் என்ன ஃபோக்கஸோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய ஃபோக்கஸ்லாம் ஒன்று கர்த்தர் மேலே தான் இருக்கணும். அல்லேலூயா. அவரை நேசிக்கிறதுலையும் அந்த நேசத்தில் நம்ம நிரம்பி இருக்கிறதுல அந்த காலவெளியில் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்கணும். மாறாக இப்படி நம்ம பழகிட்டோன்னு வச்சுக்கிறோமே, மற்றவங்களுடைய குறைகளையும் மற்றவருடைய காரியங்களையும் சொல்லி வெளியில் கொண்டு வந்து பழகிட்டோன்னா ஒரு ஃபால்ட் ஃபைண்டராகவே இருப்போம். அதனால தான் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறார். 7வது அதிகாரம் வரும் பொழுது 3, 4, 5 வசனங்களை குறிச்சிக்கோங்க. மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 3, 4, 5 குறிச்சிக்கொள்ளுங்க. அவர் முக்கியமான டாக்ட்ரின்ஸ் எல்லாம், இந்த நியூ டெஸ்ட்மென்ட் டாக்ட்ரின்ஸ் எல்லாமே இந்த 5, 6, 7 இருக்கும். ஜீசஸே எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அது அந்த டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், சில இடத்துல செர்மன் ஆன் த மவுண்டன் சொல்லுவோம். அப்படி சொல்லி தரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறதை என்ன செய்யாமல், உணராமல். அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, உணராமல். உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வாட் யூ ஆர் சீயிங் இஸ் நாட் ரைட் அண்ட் யூ ஹாவ் டு ஃபீல் வாட் யூ ஆர். நீ என்ன நிலையில் இருக்கின்றத முதலாவது ஒரு உணர்வு உனக்குள்ளே இருந்தால் மற்றவங்களை சரியான விதத்தில் பார்க்க முடியும். கைகளை வச்சு இல்லையா சொல்லுவோம்.
ஸ்தோத்திரம். சில சமயங்களில் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக மிஸ்டர் பர்ஃபெக்டாக நினச்சிருவோம், இல்லை மிஸ்ஸஸ் பர்ஃபெக்டாக நினச்சிருவோம். நினச்சிட்டு மற்றவருடைய காரியங்களை ரொம்ப துச்சமாய் நினைப்பது உண்டு. அதனால தான் இயேசுவானவர் டீச் பண்ணும்போது சொல்கிறார், ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபீல் அண்ட் நோ ஹூ யூ ஆர். அதை உணரணும்னு சொல்கிறார். உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்திரத்தை உணராமல் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், பார்க்காமல்னு சொல்லலை, உணராமல் அப்படின்னு சொல்லிட்டு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த துரும்பு, சின்ன ஒரு தூசியை நீ அதிகமாக அதையே எதுக்கு பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்ததான சரியான ஒரு உணர்வும் மற்றவர்களை பார்க்கக்கூடிய விதத்தில் நாம் சரியாக பார்க்கும் பொழுதும் நம்ம ஒரு ஃபால்ட் ஃபைண்டராக இருக்க மாட்டோம், தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவர். வேதத்தில் அவரை குறித்து சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து சில பாடல்களை பாடும் பொழுது 103ஆம் சங்கீதம் வரும் பொழுது அவர் சில காரியங்களை சொல்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் என்ன செய்கிறாரா, மன்னிக்கிறார் சொல்கிறார். அப்படியே கீழே ஒவ்வொரு வசனமாக வாசித்துட்டு வரும் பொழுது அங்கே போடப்பட்டிருக்கும், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என்ன செய்கிறாரா, நம்மை விட்டு விலக்கினார் இருக்கும். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வசனம், அவர் நம்முடைய உருவம் என்ன செய்தா, இன்னதென்று அறிந்திருக்கிறான் இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன், இவருடைய வெயிட்டு, இவருடைய ஹைட்டு, இவருடைய கலர் இதெல்லாம் சொல்கிறாரோன்னு சொல்லிட்டு. அப்புறம் சில டிரான்ஸ்லேஷன்ஸை வாசித்து பார்த்தா அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது, ஹி நோஸ் அவர் வீக்னஸஸ். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியுமா. அதான் தமிழில் நம்முடைய உருவம் போடப்பட்டிருக்கு. நான் ஃபஸ்ட் நினச்சேன், இத்தனை சென்டிமீட்டர் உயரம் சிமியோன், இவ்வளோ வெயிட் இருக்கிறான், இந்த ஆண்டு இந்த வெயிட் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னுடைய உருவத்தை வடிவத்தை சொல்கிறாரோன்னு நினச்சி பைபிளை நல்லா வாசித்து பார்த்தா அங்கே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹி நோஸ் அவர் வீக்னஸஸ். அதுக்கப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், அவர் மனிதன் என்று என்ன செய்கிறாராம், மண் என்று என்ன செய்கிறாராம், நினைவு கூறுகிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை மன்னிக்கக்கூடிய ஆண்டவராகவும் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஒருவேளை குற்ற உணர்வோடு கூட வந்து உட்கார்ந்து இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருந்தா உங்களுக்காக ஒரு நற்செய்தி சொல்கிறேன். ஹி நோஸ் யுவர் வீக்னஸஸ். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் என்ன செய்யும், கர்த்தருக்கு தெரியும். சில வேளைகளில் பெற்றோராகிய நம்ம சொல்லுவோம், நம்முடைய பிள்ளையை பற்றி, என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் என்ன சாப்பிடுவான்னு தெரியும், அவனுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோன்னு தெரியும், உட்காந்த இடத்துல இருந்து வேலை வாங்குவான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம். சில சமயத்தில் பெற்றோர்கள் சொல்லுவோம், பாரு அவன் நகல்றானான்னு பாரு, இத்தனை வருஷம் ஆகுது, எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் இருந்த இடத்துல இருந்து வாயிலே வேலை வாங்குறான் பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து சில சமயத்தில் சொல்லுவோம், லைக் தட் அவர் ஹெவன்லி ஃபாதர் ஹி நோஸ் யூ. அவர் நம்முடைய பலவீனங்களையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய ஸ்ட்ரென்த்தும் அவருக்கு தெரியுமா. ஆகவே தான் சங்கீதக்காரன் இதெல்லாம் பார்த்த உடனே சும்மா இருக்க முடியல, வாயை திறந்து பாடுறார், என் ஆத்துமாவே என்ன செய், கர்த்தரை ஸ்தோத்திரி, எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். ஹி நோஸ் யூ வெரி வெல் இன் அண்ட் த்ரூ ஆஃப் யுவர் லைஃப். உடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், அழகாய் பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்துகிறதை பார்க்கிறோம். முதலாவது ஃபோக்கஸ். ரெண்டாவதாக இந்த குற்றங்களை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லப்போகிறேன். வேதத்தின் அடிப்படையிலையும் சொல்லப்போகிறேன், ப்ராக்டிக்கலாகவும் சொல்லப்போகிறேன். நான் இன்னைக்கு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே 100க்கு 100 ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சத்தியம். என்னையும் சேர்த்து தான் எனக்காகவும் பிரசங்கம் பண்ணுறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குற்றங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவதற்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நான் தியானித்து கொண்டு இருந்தேன். நம்பர் 1, இம்மெச்சூரிட்டி. ஆதியாகமம் 37:2 குறித்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 37:2 யோசேப்புக்கு எத்தனை வயசாகுதா, 17 வயதான போது என்று எழுதப்பட்டிருக்கும். யோசேப்புக்கு எத்தனை வயசாகுது அப்போ, 17 வயதான பொழுது அவங்க அப்பா வேலைக்கு அனுப்புகிறார், தொழிலுக்கு அனுப்புகிறார், போடா போடா வேலை பாரு அப்படின்றார். தன்னுடைய சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது பில்ஆல் சில்பால் சொல்லக்கூடிய அந்த யாக்கோபினுடைய மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறை என்ன செய்வாரா, ஒவ்வொரு நாளும் வந்து அப்பாட்ட சொல்லி கொடுத்துட்டே இருப்பாராம். அப்பா இன்னைக்கு அண்ணன் செஞ்சது தெரியுமா உங்களுக்கு, அடுத்த காட்டில் போய் அடுத்தவங்க தோட்டத்தில் போய் மாமரத்தில் ஏறி மாம்பழத்தை திருடனாம்பா அப்படின்னு சொல்லுவாராம். வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், எல்லா பிரதர்ஸும் கூட இருப்பாங்க. அப்பா உங்களுக்கு தெரியுமா, அடுத்த ஆட்டுக்குட்டியை திருடிட்டு வந்துட்டான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஸை பற்றி எல்லா A to Z சொல்லிடுவானா. நான் யோசிச்சு பார்த்தேன், காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா
immaturity. 17 வயதாக இருக்கும் பொழுது முதிர்ச்சி அடைந்த அனுபவம் இல்லை. அதே யோசேப்பு ஆதியாகமம் 50ஆவது அதிகாரம் வரும் பொழுது எல்லா சகோதரர்களும் கையை கட்டி நடுங்கி அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. அப்பா இறந்துட்டார், யாக்கோபு இறந்துட்டாரு, இன்னைக்கு யோசேப்பு என்ன செய்ய போகிறான், சரிக்கு சரி பழி வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கும் பொழுது அதே யோசேப்பு சொல்லுகிறார், நான் என்ன தேவனா உங்களை பழி வாங்கிறதற்கு? நீங்களோ எனக்கு தீமை செய்யணும்னு நினைத்தீர்கள், நான் என்ன செய்தேன், தேவனோ அதை என்ன செய்தார், அந்த தீமை எப்படி மாற்றினார், நன்மையாய் மாற்றினார் சொல்லிட்டு தன் சகோதரர்கள் எல்லாத்தையும் பட்சமாய் பேசி அவர்களை பராமரிக்கிறார். The same Joseph when he was at 17 வயதாக இருக்கும் பொழுது முதிர்ச்சி இல்லாத சரியாய் பக்குவப்படாதது நிமித்தம் ஓன் பிரதர்ஸுடைய காரியங்களை எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் சொல்லுகிறார். அதே யோசேப்பு 50ஆவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வயது முதிர்ந்த யோசேப்பாக இருக்கும் பொழுது எல்லாத்தையும் சரியாக பார்த்து எல்லாத்தையும் மன்னித்து மறந்து நடக்கிறத பார்க்குறோம். கையில் தலையிலையா சொல்லுவோம். அப்போது ஒரு ஃபேக்டர் நான் பைபிளிலிருந்து கண்டுபிடிச்சது என்னென்னா, இன்னைக்கு முதிர்ச்சி இல்லாததுனால இதையே அநேகர் ஒரு பொழுதுபோக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நோ, இட்ஸ் நாட் பி யுவர் ஹாபி. உடைய வாழ்க்கையில் இது ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிக்கிறது தான் பிரதானமான நோக்கமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்காக ஒரு நோபல் பர்பஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். வாட் வில் ஹேப்பன்றதை நான் பின்னாடி சொல்லுவேன். ரெண்டாவதாக இன்னொரு ஃபேக்டர் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இன்னைக்கு அநேகர் இதையே ரொம்ப தீவிரமாக செய்கிறாங்க? பாஸ்டர்ஸையோ ப்ரீச்சர்ஸையோ இல்லை வர்ஷிப் லீடர்ஸையோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் லீடரையோ, லெட்ஸ் சே இட் காமன், யாரோ ஒருத்தரையோ அவங்களுடைய காரியங்களை எக்ஸ்போஸ் பண்ணும் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, சில சமயங்களில் வாழ்க்கையில் சில காயங்கள் ஏற்படுகிறது. அந்த காயம் ஏற்படுகிறது நிமித்தம் கோபம் வருகிறது. அந்த கோபத்தை பழி வாங்கும் எண்ணத்தோடு சில சமயங்களில் செய்கிறாங்க. எப்படியாவது உங்களை என்ன செய்வேன், நான் வெளியே கொண்டு வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காயங்கள் ஏற்படுகிறது நிமித்தம் இரண்டாவதாக மற்றவருடைய குற்றங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு எண்ணத்தோடு இங்கே உட்கார்ந்துருந்தா, உடைய தகப்பனையோ தாயையோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையோ பழிக்கு பழி வாங்க, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருந்தா, உங்களுக்கு நடக்க வேண்டிய முதல் ஊழியம், கர்த்தர் உங்களுடைய காயங்களையெல்லாம் மாற்றுவாராக. கையில் ஒருத்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஏமேன், ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்களெல்லாம் கர்த்தர் ஆற்றுவாராக. ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. பெற்றோர் மூலமாய் சில சமயத்தில் சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பிள்ளைகள் நிமித்தமாய் தகப்பனுக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். மாமனார் மாமியார் மருமகன் இப்படிப்பட்ட உறவுகள் நிமித்தமாய் சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ரைட் நவ் யூ நீட் த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் இடம் கொடுக்கணும். மாம்சத்தில் சில காரியங்களை எடுக்கும் பொழுதுதான் நாம் இந்த குறைகளை வெளியில் கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாட் லைக் தட். அப்படி இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவருடைய அபிஷேக தைலத்தினால கர்த்தருடைய காயங்கள்லாம் ஆற்றும்படிக்கு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். லூக் சாப்டர் 10 வரும் பொழுது அது ஒரு ஓமையாக இயேசு சொல்லுகிறார். முதல் 3 சுவிசேஷங்கள் தான் ஓமைகள் இருக்கும். அந்த 10 வரும்போது அந்த ஓமை குட் சமாரிட்டன் அப்படின்னு சொல்லி வரும். 10ஆவது அதிகாரத்தில் அந்த ஒரு நபர் குற்றுயிராக இருக்கிறதையும், அந்த குற்றுயிராக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு செய்ய வேண்டிய முதல் ஊழியம் என்னன்னு கேட்டிங்கன்னா காயம் கட்டுவது தான். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். த ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி இஸ் ஹீலிங் த wound. அப்புறம் தான் என்ன செய்கிறார், சத்திரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, பணம் செலவு பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கொடுக்கறது எல்லாம் அதுக்கப்புறம் தான். த வெரி ஃபர்ஸ்ட் திங், இம்மீடியட் ஃபர்ஸ்ட் எய்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா காயம் கட்டுவது தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப ஜபத்தில், தனி ஜபத்தில் நாம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பாக ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு ஏற்பட்ட காயங்களாம் இன்றைக்கி ஆற்றிருங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் அந்த நாள் முழுவதும் நீங்கள் எரிஞ்சு விழவே மாட்டீங்க. இன்றைக்கி அநேக கணவன் மனைவி ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சு விழுகிறாங்க. சில சமயத்தில் இப்படி மனைவி அன்றைக்கி சொன்னாங்க, ஐயோப்பா நான் மறந்து போய் காலையில் பிள்ளைங்களுக்கு பூஸ்ட்டும் இந்த சைடு டீயும் ஊற்றுறதுக்கு வச்சுருந்ததில் பூஸ்ட்டில் டீயை ஊற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ இதுதானா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இல்லை பால் இருக்குதுல்ல, நம்ம மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஓவர் லுக் பண்ணக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனப்போக்குவத்துக்குள்ளே வரணும். பல காரியங்களை மைண்டில் வச்சுட்டு சில சமயத்தில் வீட்டில் சகோதரிகள் சமையலில் இருக்கும்போது காஃபியில் சில டைம் சுகர் போடாமல் கூட கொடுத்துருவாங்க. சகோதரிகள் இது தவறாக எடுத்துக்கிடக்கூடாது. பார்த்தியா
என் மேலே இருக்கக்கூடிய எல்லா கோபத்தையும் பழி வாங்க எண்ணத்தையும் கசப்பான காஃபியை கொடுத்து நீ என்ன செய்கிற சரி கட்டணும்னு நினைக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. ஏதோ மறந்துட்டாங்க, ப்ரீ ஆக்குபைடாக இருக்கிறாங்க. என்ன எவ்வளோ நேரம் ஆகுது கிச்சனுக்குள்ளே போய் ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்து போடுறதுக்கு. ஒரு முறை ஒரு கணவனும் மனைவிக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தது நிமித்தம் கணவன் சொன்னாராம், பாரு வாழ்நாள்லாம் உன்னை கட்டினது நிமித்தம் ஒரே துன்பத்திலையும் கஷ்டத்துலையும் பிரச்சனைகளையும் இருக்கேன், என்னால் எதுவுமே செய்ய முடியல பாரு. ஆகவே இன்னையிலேருந்து என்ன செய்ய போகிறான்னா ஒரு தீர்மானம், எனக்கு ஒரு டைரி உனக்கு ஒரு டைரி, 2 பேரும் ஒரு டைரி மெயின்டைன் பண்ண போகிறோம். அந்த டைரியில் அன்றாடம் நீ செய்யக்கூடிய தவறுகளை என்ன செய்வேன், நான் ரெக்கார்ட் பண்ணி எழுதுவேன். உன் டைரியில் என்கிட்ட தெரியக்கூடிய தவறுகளை என்ன செய்யணும், நீ ரெக்கார்ட் பண்ணி எழுதணும். ஏறத்தாழ ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு. கணவன் ஒரு 2-3 வால்யூம் எடுத்துகிட்டு வேகமாக வர்றாரு. 1 இயர் முடிஞ்சிருச்சு, ஒரு 3 வால்யூம் பண்ணியிருக்கேன் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் ஜெயித்த மாதிரி வந்து ஒரு 3 வால்யூம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொதிச்சுட்டு வருது, ப்ரெஷர் ஏறுது அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படி எழுதிட்டீங்க, ஒரு நாள் உப்பு போடாமல் சாப்பாடு கொடுத்துட்டேன், ஒரு நாள் சூடாக ரசம் கொடுக்காம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன், இப்படி பல காரியங்களை எழுதி கொண்டு வந்து அடுக்கி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டார். அப்புறம் சொன்னார், மனைவியை பார்த்து சொன்னார், ஏம்மா நீ உன் டைரி எடுத்து வாசிக்காமே என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐ சூஸ் நாட் டு ரெக்கார்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். அவனுடைய சமூகத்தில் தெய்வீக அன்பை நான் ருசித்து பார்த்தது நிமித்தம் நான் என்ன செய்யலை, உங்களுடைய நெகட்டிவான காரியங்களை மிஸ்டேக்ஸை நான் ரெக்கார்ட் பண்ண விரும்பலப்பா, அதனால் என் டைரி எம்டியாக இருக்குன்னாங்க. சோதரம், இன்றைக்கும் ஆண்டுடைய கரங்களில் நம்மளை குறித்த நெகட்டிவ் ரெக்கார்டை குறித்த டைரி எம்டியாக இருக்குது. கையில் ஊற்றி அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நல்லவர், அல்லேலூயா. பாவத்தையே பார்க்காத சுத்த கிணறா, ஆனால் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை ரெக்கார்ட் பண்ணுறது இல்லையா. ஸ்தோத்திரம். யோசித்து பார்த்தா எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான தேவன் பாருங்களேன். அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், கொடுத்து வச்சுருக்கணுங்க. 3ஆவதாக ஒரு ஃபேக்டர், என்ன ஃபேக்டர் இருக்குன்னா செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுயநீதின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு முறை 2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. லூக்கா 18:10-11 வாசிக்கும் பொழுது 2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பேர் பரிசேயன், இன்னொருத்தன் பேர் ஆயக்காரன், பப்ளிக்கன் அண்ட் ஃபாரிசி. 2 பேரும் ஜெபம் பண்ணுறதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல யார் தான் ஜெபம் பண்ணுறா, பரிசேயன். இப்போ இவர் ஜெபம் பண்ணுறவருடைய இன்டென்ஷன் எப்படிப்பட்ட இன்டென்ஷனாக இருக்குது, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கிடையாது. ஆண்டவரே இது வேணும் அது வேணும், நீட் இருக்கும், நமக்கெல்லாம் பெரிய நீட் இருக்கும். ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ளே இது நடக்கணும் அது நடக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும், நீட் இருக்கும். இவருடைய இன்டென்ஷனே என்ன இன்டென்ஷன் கேட்டிங்கன்னா எக்ஸ்போசிங் அதர்ஸ் ஃபால்ட். அங்கே சொல்லப்பட்டிருக்கும், மற்றவர்களைப் போல நான் இல்லாமல். அதை ரொம்ப எம்பசிஸ் பண்ணி சொல்லுவான். மற்றவர்களைப் போல நான் இல்லாமல் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவான். இவனைப் போல நான் இல்லாமல் அப்புறம் தான் செய்யக்கூடிய காரியங்களை சொல்கிறதை பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் 2 பேரும் ஜாம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ சொல்கிறார், உன் ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணுறேன், ஆன்சர் கொடுக்குறேன் இல்லைன்றது சொல்லலை, ஐ அக்செப்ட் திஸ் பர்சன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அருமையானவருடைய பிள்ளைகளே, ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளுகிறதை அக்செப்ட் பண்ணுறதை பார்க்குறோம், இன்னொரு நபரை ரிஜெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இஸ் அ டிசப்ஷன். அது ஒரு விதமான செல்ஃப் டிசப்ஷன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வளர்ந்து வரும் பொழுது நம்ம இத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறோன்றத பெருமையாக சொல்லக்கூடாது. எல்லாம் கவனிங்க. ஸ்தோத்திரம். இத்தனை வருஷம் நான் எப்படி இருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன், குட் சமார்டன் சர்ச்சுக்கு போகிறேன், இத்தனை ஆண்டுகள் இருக்கிறேன் அப்படின்றத விட எந்த அளவுக்கு தெய்வீக ஸ்பாவங்களை வெளிப்படுத்துகிறோமோ அதில் தான் நம்முடைய நீதியும் முதிர்ச்சியும் வெளிப்படுது. கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். புதிய ஏற்பாட்டில் மரியாளுடைய ஹஸ்பண்ட் ஆகிய யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கும். மத்திய 1ஆவது அதிகாரத்தில் இருக்கும். யோசேப்பு நீதிமானாய் இருந்து தன் மனைவியை அவமானப்படுத்த, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவமானப்படுத்த மனதில்லாமல் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் யூத அந்த குலங்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால், சில இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, இஃப் தே வாண்ட், அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் என்ன செய்யலாம், தள்ளி விடலாம். என்ன செஞ்சலாம், தள்ளி விடலாம். பப்ளிக்காக மூப்பர்கள் எல்லாரையும் வச்சு என்ன செய்யலாம், எல்லாரையும் வச்சு இந்த மாதிரி இந்த பெண் இப்படி அப்படின்றத என்ன செய்யலாம், வெளியில் கொண்டு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். யோசேப்பை குறித்து அதிக வசனங்கள் இல்லாட்டினாலும் சில வசனங்களுடைய கேரக்டர் குறித்து எழுதும்போது சொல்கிறார், அவன் நீதிமானாக இருந்தது நிமித்தம்
தன்னுடைய மனைவி என்ன செய்யலையா, யாரையுமே அவமானப்படுத்த விரும்பல. கையில் ஒருத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் செல்ஃப் ரைச்சஸாக இருக்கிறது நிமித்தம் தங்களுடைய சர்ச் அட்டண்டன்ஸை வச்சு, நம்முடைய ஹிஸ்ட்ரியை வச்சு, இதை வச்சு, அதை வச்சு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அடுத்தவங்களுடைய ஃபால்ட்டை சொல்கிற அளவுக்கு வந்துடுறோம். நாட் லைக் தட். ஒரு யோசேப்பை போல எல்லா சூழ்நிலையிலும் மனைவியுடைய பலவீனங்களோ இல்லை கணவனுடைய பலவீனமோ, அக்கா உங்களுக்கு தெரியுமா எங்கள் வீட்டுக்காரரை பற்றி, நோ நாட் லைக் தட். ஸ்தோத்திரம். அவமானப்படுத்த மனதில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு யோசேப்பை போல இருக்கணும். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் கணவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நீங்கள் வரி வரியாக ஒப்பிச்ச மாதிரி இனிமேல் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மாறாக உங்களுடைய கணவனை எவ்வளோ நேசிக்க முடியுமோ அவ்வளோ நேசிக்கணும். ஒரு 3 ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன். செல்ஃப் ரைச்சஸ்னஸ், அப்புறம் என்ன சொன்னேன், இம்மெச்சூரிட்டி, அப்புறம் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது நிமித்தம் என்ன செய்கிறாங்க, அநேகர் தங்களுடைய என்ன செய்கிறாங்க, அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். 3ஆவதாக ஃபாலோ ஹிம் கேர்ஃபுல்லி. அதை செஞ்சுட்டா போதும். முதல்ல ஃபோக்கஸ் சரியாக இருக்கணும். 2வது ஃபேக்டர்ஸ் என்னன்றதை அறிஞ்சிக்கிறோம். 3rd ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாலோ மீ என்கிறதை சொல்லுகிறார். நீங்கள் யோவான் 8ஆவது அதிகாரம் வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு பகுதி, நல்லா தெரியும். மெய்யுமாய் மெய்யுமாய் இப்படிப்பட்ட சகோதரியை பப்ளிக்காக கொண்டு வந்து ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்யுது, காலையில் இயேசு வழக்கம் போல் டீச் பண்ணுறார். அந்த ஜெப ஆலயத்தில் டீச் பண்ணும் பொழுது அதிகாலையில் ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கிறாங்க. கல்லோட, பெரிய கல்லோட, கொலை வெறியோட நிற்கும் பொழுது எனக்கு 10, 11, 12 வசனங்கள், அது 3 மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். இயேசு என்ன செய்கிறார், நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். சில இடங்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஃபாலோ மீ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பேதுருடைய மரணத்தை குறித்து யோவான் 21ஆவது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே இந்த யோவானுடைய மரணம் எப்படி இருக்குன்னொடனே அவர் சொல்ல, இப்பொழுது நீ என்ன செய்வா, என்னை பின்பற்றிவான்றார். அதே போல் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறார், ஃபாலோ மீ அப்படின்றார். ஸ்தோத்திரம். அவரை பின்பற்றுவது தான் ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ அதை பார்க்காம மற்ற காரியங்களை அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறதுனால நம்ம டைமை வீணடிக்கிறோம். ஆமாம், அட்டர் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வீணாக சோஷியல் மீடியாவில் உட்காந்து கண்டதையும் அப்லோட் பண்ண, டவுன்லோட் பண்ண, கடைசி தமிழருக்கு சேரும் முறை இதை பரப்புங்கள்ன்றதை நம்ம செஞ்சிட்ருக்கோம். கடைசி ஒவ்வொரு இந்தியனும் அறிகிற வரை இதை எல்லாருக்கும் வெளிப்படுத்துங்கள்னு ஒன்று, அதுக்கு என்ன நம்ம கீழ்ப்படியணும்லாம் இருக்குது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள், நான் தான் ஒளி, ஐ ஆம் த லைட், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல்னா தடுமாற்றமே இருக்காது. கையில் ஒருத்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாம், டார்க்கில் நடக்கிறவங்க தான் தடுமாறுவாங்கப்பா. இஃப் யூ ஃபாலோ மீ, உனக்கு தடுமாற்றம் இருக்காது. ஸ்தோத்திரம். ரொம்ப ஸ்டெடியாக ஒரு ரைச்சஸ் பாத்தில் நீ நடந்து வரலாம். ஜீவ ஒளி நான் தான் என்று என்ன செய்கிறார், இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாட் அ ஃபால்ட் ஃபைண்டர் பட் த ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு காலை வேளையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு இப்போ தான் சொல்கிறேன், ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து குற்றத்தை வெளிப்படுத்துகிறவனாக அல்ல, ஸ்தோத்திரம், இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபராக இருக்கணும். அல்லேலூயா. நாட் அ ஃபால்ட் ஃபைண்டர் பட் த ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி நீங்கள் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நீங்கள் உண்மையிலே எல்லாரையும் நேசிப்பீங்க. அதான் சொல்ல வரேன். அடுத்த குறிப்பு, இந்த 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் போய் இந்த 7 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். மொத்தமே 132 வசனங்கள் தான் இருக்குது. இந்த 3 அதிகாரங்களை வாசித்து பார்த்தா அதிகமாக ஒரு காரியத்தை சொல்லிட்டே வருவார். அன்பை குறித்து சொல்லுவார். எதை குறித்து சொல்லுவார்? அன்பு. நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை இவர் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுறதுனால இந்த அன்பை குறித்து அதிகம் சொல்கிறாரோன்னு கூட யோசித்து பார்த்தேன். ஆனால் அந்த முதல் அதிகாரம் அதை எழுதும் பொழுது இந்த லெட்டரோட பிகினிங்கில் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதே சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் பொருட்டு இந்த லெட்டரை நான் நினச்சிறேன், எழுதுகிறேன். அப்போ வாழ்க்கையில் திருப்தியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, குடும்ப உறவுகள் நல்லா செழித்து அபிவிருத்தியோடு இருக்கணும்னா ஷோ த லவ் ஆர் லவ் ஒன் another.
ஒவ்வொருவரையும் என்ன செய்யணும், இருக்கிற மாதிரியே நேசிக்கணும். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். பாஸ்டர், நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருவரும் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. நல்லா கவனிங்க. ஒவ்வொருவரும் தனித்தன்மையோடு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரதர், என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு கல்யாணம் பண்ண மாதிரி தான் இப்படி இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நான் நினைக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் ஆதங்கத்தோடு ஒரு பெரிய குறையோடு கூட இந்த இடத்துல இருந்தா, நான் சொல்கிறேன், இருக்கிற வண்ணமாக நேசிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடினமான நேரங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு சொல்யூஷனை கொடுக்கும். சில நேரங்களில் ஜெபத்தின் மூலமாய் பதில் கிடைக்கும். சில சமயங்களில் நேசிப்பதினால் காரியங்களை மாற்ற முடியும். அல்லேலூயா. லவ் கேன் சேஞ்ச் எனிஒன். இந்த தெய்வீக அன்பு யாரையும் மாற்ற முடியும். ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் பொதுவாக ஒரு காரியத்தை சொல்ல முடியும். எ காமன் ஸ்டேட்மெண்ட். எல்லாருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்தும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த இடத்துல தேவ சமூகத்தில் இருந்து ஆராதிப்பதற்கு ஒரே காரணம் அவருடைய நேசத்தினால் இழுக்கப்பட்டதுனால். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அவருடைய நேசம் ஒரு மேக்னெட்டிக் பவர் போல நம்மளை இழுத்தது நிமித்தம் இன்னைக்கு நம்முடைய பழைய வாழ்க்கை மாறி ஒரு புதிய நபராக இந்த இடத்துல இருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச், யூ நீட் அ சேஞ்ச் இன் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய குடும்பத்தில் சேஞ்ச் வேணுமா, நல்ல பாசிட்டிவ் சேஞ்ச் வேணுமா, ட்ரை வித் லவ், டிவைன் லவ். தெய்வீக அன்பை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்வேன், என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன்னு சொல்கிறார். இந்த வசனத்தை ரொம்ப வருஷமாக தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினச்சேன் ஆராதனையில் நம்ம உயர்த்தும் பொழுது, ஆண்டவர் உயர்ந்திருக்கும் பொழுது எல்லாரையும் இழுத்துக்கிடுவார்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட்டை நல்லா புரிஞ்சு வாசிக்கும் பொழுது அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன், சிலுவையில் நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது நான் காண்பிக்கக்கூடிய அந்த தியாக அன்பின் நிமித்தம் எல்லாரையும் தம் பக்கமாக இழுத்துக்கொள்வாரன். கையில் தெளிலியா சொல்லும். ஆகவே கிராம ஊழியத்துக்கு போகக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு, ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய சகோதரிகளுக்கு, ஆஸ்பத்திரி ஊழியம், ஜெயில் ஊழியம் போன்ற ஊழியங்களில் தனித்தாள் ஊழியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த பைபிள் படி சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள், எக்ஸால்ட் த லவ் ஆஃப் காட். கர்த்தருடைய அன்பை மிகைப்படுத்தி சொன்னால் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய அன்பை உயர்த்தி சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிற மாதிரி அவர் உயர்ந்திருக்கும் பொழுது என்ன செய்வார், எல்லாரையும் தன் பக்கமாக இழுத்து கொள்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். எதுக்காக ஜெபம் பண்ண போகிறோன்னா, தெய்வீக அன்புனால் நிரப்பப்படும்படி ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி அநேகர் எம்டியாக இருக்குது. என்ன எம்டியாக? எல்லாம் தான் இருக்குதே பாஸ்டர், எங்கிட்ட எல்லாம் தான் இருக்குதே, என்ன எம்டின்னு சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். தட் இஸ் அன் இமோஷனல் நீட். எல்லாருக்குள்ளேயும் உணர்வு சம்மந்தப்பட்ட தேவை இருக்கும். அந்த உணர்வு சம்மந்தப்பட்ட தேவை மனிதர்கள்ட்ட போய் நம்ம தேடினோன்னா எல்லா நேரங்களையும் கிடைக்காது. சில நேரங்களில் பெற்றோர் நம்மை நேசித்து நான் உன்னோட இருக்கிறேன்றதை வெளிப்படுத்துவாங்க. உடன்பரப்புகள் சில காலங்கள் நம்மளோட இருந்து சப்போர்ட்டிவாக இருக்கேன்றதை என்ன செய்வாங்க, சொல்லி காமிப்பாங்க. ஸ்தோத்திரம். இப்படி தான் இருக்கும். ஆனால் உணர்வு சம்பந்தப்பட்ட தேவை, அந்த வெற்றிடத்தை நிரப்பணும்னா, இவர் இமோஷனல் நீட், அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட தேவை நிரப்பப்படுறதுக்கு ஒரே ஒரு இடம், ஏமாற்றம் இல்லாத இடம் தேவ சமூகம் தான். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால தான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத என்ன செய்தால், நல்ல பங்கு, த குட் போர்ஷன். அல்லேலூயா. நம்மை விட்டு எடுபடாத, யாரும் திருட முடியாத, யாரும் அபகரித்து கொள்ள முடியாத ஒரு நல்ல பங்கு இருக்கிறது, த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ சமூகம். ஆகவே மறுபடியும் நான் சொன்ன காரியங்களை சுருக்கி ப்ரிசைஸ் பண்ணி சொல்கிறேன். நாட் அ ஃபால் ஃபைண்டர் பட் த ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் சின்ன காரியங்கள் பெரிய காரியமாக இருந்தாலும் சரியான விதத்தில் புரிஞ்சு கொள்வோம். அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி லைஃபா, ஸ்பிரிச்சுவல் லைஃபா, லைஃப்பில் பார்க்கக்கூடிய சேலஞ்சஸா, பெரிய சவால்களாக எதாக இருந்தாலும் God will give you the right understanding. ஸ்தோத்திரம். சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார், காரியங்களை சொல்லி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபார் a successful family life, நம்முடைய தொழில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க, நம்முடைய பிள்ளைங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க கர்த்தரையே சார்ந்து கொள்ள போகிறோம். தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. லவ் ஒன் another, forgive one another, understand one another. ஒவ்வொருவரையும் சரியாய் புரிந்து கொண்டு மன்னித்து மறந்து வாழும் பொழுது, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இதே வசனத்தை சொல்கிறார். 1 பேதுரு 4:8 வரும் பொழுது சொல்கிறார், ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணுமா? ஆமாம், ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும்? ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு என்ன செய்யும்?
திரளான பாவங்களை மூடும். ஆமாம், இன்னைக்கு சின்ன விஷயத்தையும் பூதாகரப்படுத்தி பெருசுப்படுத்தி அப்படியெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும். உலகத்தின் பார்வையில் அல்ல, இந்த உலகத்தின் போக்கில் அல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் டைப்பில் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்குள்ளே இருக்கணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். காரியங்களை சாதிக்க, காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுவோம்.